வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இல்லையா? ஸ்கேலப் டிசைன் இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதான் ரெடி அளவு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை மார்க் பண்றேன்ல, இதான் ரெடி அளவு. நிறைய பேருக்கு வந்து எங்க இருந்து நம்ம மார்க் பண்றது? ஸ்கேலப் வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் எங்க இருந்து எடுக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவு அது பக்கத்துல 1 இன்ச்சுக்கோ 3/4 இன்ச்சுக்கோ நீங்க ஒரு கோடு விட்டு இந்த மாதிரி மார்க் போட்டுங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத அப்படியே மடிச்சு இங்க வைங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இங்கருந்து ஸ்டார்ட் ஆகுதுனால மடிச்சு நம்ம எடுத்தோம்னா, அங்கருந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இல்ல நான் வந்து ஓப்பனாவே வைக்கிறனால ஓகே தான். இப்படியே வச்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல. நான் அங்கருந்தே அந்த யூ வரணுன்றதுக்காக மடிச்சு வைக்கிறேன். இந்த மாரி மடிச்சு வச்சுக்கங்க. ஃபுல்லாவே நம்ம மார்க் போட்டு எடுத்துடலாமா? ரொம்ப ஈஸியா சொல்லிக் குடுக்குறேன். கேன்வாஷ் இல்லாம எப்படி சிம்பிளா முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லி தரேன். இதே வீடியோ நான் கேன்வாஷ் வச்சு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஃபுல்லாவே இத மார்க் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஸ்லீவ் கூட நான் உங்களுக்கு ஸ்கேலப் வச்சு எப்படி சிம்பிளா தைக்கணும்னு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது நம்ம சேனல்ல போய் பாருங்க. இந்த மாரி ஃபுல்லாவே நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த லைன ஒட்டுன மாரி தான் நீங்க எடுக்கணும். கரெக்ட்டா அந்த லைன்ல டச் ஆகணும். அதுதான் ஏன்னா ரெடி அளவுன்றனால அதுல டச் ஆகணும். கரெக்ட்டா அந்த மாரி எடுங்க. மேல நீங்க பாருங்க, அங்கேயும் அந்த பேட்டர்ன மடிச்சு வச்சுக்கங்க. அங்க 1/4 இன்ச் தையலுக்கு ஷோல்டர்ல விட்டுட்டு, மடிச்சு இந்த மாரி ஒரு ஸ்டிச் மார்க் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்டிச் அங்க போறதுக்காக விட்டுட்டு மார்க் பண்ணிக்கங்க. இத இப்படி மடிச்சு நம்ம வைக்கணும். ஃபுல்லாவே இத மார்க் பண்ணி எடுத்துட்டீங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் மார்க்க கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். இந்த மாரி மார்க்க டார்க்கா போட்டுக்கணும். ஏன்னா நம்ம அங்க அந்த சைடுல அச்சு எடுக்கும்போது அது கரெக்ட்டா விழணும் அதுக்காக. அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல தான் உங்களுக்கு வந்து ரெடி அளவுன்றனால அது கரெக்ட்டா அந்த அளவுலயே எடுத்துக்கங்க. தள்ளி எடுத்தீங்கன்னா, ஷோல்டர் அப்படியே அகலமாயிடும். நெக் அகலமாயிடும். ஷோல்டர் இறங்கும். அகலமாயிடும் அப்படியே இறங்கும். இதான் அளவு. இத நம்ம அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பாருங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். அழகா அந்த அச்சு விழுந்திருக்கு. இப்ப பாருங்க, இது ஆல்ரெடி பாருங்க அந்த அச்சு அழகா பின்னாடி விழுந்திருக்கு. நம்ம அதே கூட ஓகேன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம தட்டிக்கலாம். இந்த மாரி கரெக்ட்டா போட்டுட்டு தட்டிக்கங்க. இப்போ இந்த அச்சு மேலேயே நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் டார்க்கா. புதுசா தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப புரியும்படி நான் சொல்லியிருக்கேன். பாருங்க. இந்த மாரி மார்க் போட்டுக்குங்க. அந்த நெக்கு பாருங்க கரெக்ட்டா வரும் உங்களுக்கு. நெக் இறங்காது, அகலமா போகாது. கரெக்ட்டா இருக்கும். அந்த யூ வந்து கரெக்ட்டா இருக்கு பாருங்க. இந்த மாரி ஃபுல்லாவே மார்க் போட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதான். நம்ம மார்க் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இத அப்படியே வந்து ஒரு லைனிங் துணி வந்து உள்ள குடுத்து, அப்படியே மேல ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கலர் துணி எடுத்துக்கங்க. நம்ம வந்து ஆனா நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறோன்னும்போது அந்த துணி வெளிய தெரியக்கூடாது. அந்த மாரி பார்த்துக்கங்க. இப்போ இந்த கலர் தான் நான் குடுக்குறேன். அது வந்து வெளிய தெரியல. நான் வச்சு பார்த்தேன். தெரியல உங்களுக்கு பாருங்க. தெரியல சுத்தமா. அதனால தான் இந்த கலர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாரி டார்க் கலர் நேவி ப்ளூ, பிளாக் எது இருந்தாலும் ஓகே. உள்ள நம்மளுக்கு வந்து ஒரு 1 இன்ச்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தான் தெரியும். அதனால நீங்க இந்த மாரி கலர்ஸ் ஏதாவது இருந்தா போட்டுக்கங்க. இந்த மாரி மேல வச்சுட்டு, துணி நவராம இருக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு ஊசி ஏதாவது குத்தி வச்சுக்கங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது மேலேயே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கு மேலேயே பொறுமையா ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். அந்த வளைவு கரெக்ட்டா வரணும். நீங்க அந்த வளைவு கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புனீங்கன்னா, வி ஷேப் மாரி ஆயிடும் அது. அதனால அந்த வளைவு கரெக்ட்டா அப்படியே நிப்பாட்டாம, அந்த ரவுண்ட் கரெக்ட்டா எடுத்துட்டு வாங்க. ஒரு மாரி ஷேப் அப்படியே இதுவாக்கிடாதீங்க. மார்க் மேலேயே பொறுமையா போட்டுட்டே வாங்க. இந்த ஊசிலாம் இருக்கு. கையில குத்தாம பார்த்துக்கங்க நம்ம அப்பப்போ.
திருப்பும்போது கைய அங்கங்க வைக்கிறதுனால ஊசி கையில குத்திரும். ஊசி நம்ம அங்க குத்திருக்கோன்றதும் மைண்ட்ல இருக்கட்டும். அதையும் நீங்க பாத்துங்க. கை பத்திரம். இந்த மாரி ஃபுல்லா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கங்க. பொறுமையா ஸ்டிச் பொறுமையா போட்டு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம லைனிங் குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த லைனிங் என்ன பண்றோம்னா, கரெக்ட்டா ஒரு ஷேப் எடுத்து கரெக்ட்டா நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம இப்ப தையல் போட்டிருக்கோம் இல்லையா? அதுலருந்து ஒரு 1 இல்லன்னா 1 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்க மார்க் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எப்பவுமே நீங்க இந்த மாரி மார்க் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பழகுனவங்களுக்கு இந்த மார்க் வேண்டாம். புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இந்த மாரி மார்க் போட்டுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது மேலயே நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இத அப்படியே கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸர நம்ம எடுத்துரலாம். இந்த மாரி கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எப்படி இந்த ஸ்கேலப் வைக்கணும்னு சொல்லிக் குடுக்குறேன். இத ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு புரியிற மாரி நான் சொல்லிக் குடுக்குறேன். ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா, கமெண்ட்ல எனக்கு கேளுங்க. இல்ல வேற எதுனா வீடியோ போடணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா போடுறேன். இந்த மாரி இப்போ நம்ம ப்ளவுஸ கரெக்ட்டா கீழ வச்சு, இந்த நம்ம உள்ள ஒரு பீஸ் குடுத்துருக்கோம் இல்லையா? வேற கலர். அது வந்து மேல தெரியிற மாரி வைக்கணும். அப்பதான் நம்ம மடிச்சு அடிக்கும்போது அந்த பீஸ் உள்ள போயிடும். வெளிய தெரியாது. லைனிங்க்கு வெளிய இந்த மாரி தெரியாது. இந்த மாரி வச்சுட்டு, நீங்க அழகா மேல அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கங்க. நீங்க அந்த பீஸ் உள்ள போற மாரி வச்சுட்டீங்கன்னா, அது திருப்பும்போது வெளிய தெரியும் அசிங்கமா. இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லையா? அந்த தையல் மேலேயே தையல் போடணும். கொஞ்சம் கூட மாறாம தையல் மேலேயே போட்டுக்கோங்க. ஃபுல்லா அதே மாரி போட்டுட்டு வந்துரலாம். இந்த மாரி நீங்க உள்ள ஒரு துணி குடுத்து தைக்கும்போது, நல்லா கொஞ்சம் திக்கா நிக்கும். அந்த வளைவுலாம் கரெக்ட்டா அழகா நிக்கும். கேன்வாஷ் வச்சா இன்னும் நல்லாருக்கும். இது நல்லா இருக்குமா? கேன்வாஷ் நல்லா இருக்குமான்னா, கேன்வாஷ் இன்னும் உங்களுக்கு நல்லாருக்கும். ஃபினிஷிங் பார்க்க இன்னும் நல்லாருக்கும். நான் கேன்வாஷ் வச்சு ஒண்ணு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். 2மே ஒரே மாரி தான் இருக்கும். 2த்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. இத நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லா இந்த மாரி கட் பண்ணி எடுத்துருங்க. தையல் மேல படாம பொறுமையா கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாரி நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். இந்த மாரி ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபுல்லா அத கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சென்டர் நீங்க கட் பண்ணா தான் உங்களுக்கு அந்த பீஸ் திருப்பும்போது சுருக்கம் இல்லாம வரும். பாருங்க இந்த மாரி கட் பண்ணணும். நீங்க தையல்ல கட் பண்ணிடாதீங்க. தையல கட் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் மறுபடியும் நம்ம அங்க ஒரு தையல் போடும்போது என்ன ஆகும்னா, இன்னும் அந்த உள்ள தள்ளி போயிடும். அந்த வளைவே மாறிடும். அப்போ இந்த மாரி கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம மார்க் போட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். அப்போ நீங்க அந்த தையல கட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்றோன்னும்போது, அந்த ஷேப்பே மாறிடும். நல்லா இருக்காது. ஃபுல்லாவே இந்த மாரி ஒரு காத் போட்டுக்கங்க. திருப்பும்போது சுருக்கம் இல்லாம அழகா திரும்பும். அதுக்காக தான். இந்த மாரி திருப்புங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்றோம்னா, சும்மா விரல விட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கங்க. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, விரல விட்டு சும்மா அப்படியே திருப்பி எடுத்துருங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. விரல விட்டு திருப்பி எடுத்து ஒரு அயர்ன் பண்ணாலும் சரி நீங்க. அயர்ன் பண்ணனாலும் பண்ணிக்கங்க. இந்த மாரி போட்டாச்சுங்களா? இப்போ கையில ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த பட்டையா இருக்கும்ல, அத வச்சு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி கரெக்ட்டா துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு, இப்போ கண்டிப்பா உள்ள துணி அங்கங்க மடங்கி இருக்கும். நம்ம ஏன்னா சும்மா விரல விட்டு தான் நம்ம திருப்பணும். இப்போ பாருங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஃபுல்லாவே நீங்க வந்து இந்த பாருங்க பட்டையா இருக்கு இல்லையா? அந்த பட்டைய இப்படி உள்ள விட்டு லைட்டா இப்படி பண்ணீங்கன்னா, அந்த ஷேப் கரெக்ட்டா அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்ட்டா வந்துரும் உங்களுக்கு. அந்த பட்டை தெரியுது இல்லையா? அந்த பட்டைய கரெக்ட்டா உள்ள விட்டு பண்ணீங்கன்னா, ரவுண்ட் ஷேப்பு கரெக்ட்டா வந்துரும். ஃபுல்லாவே நான் அந்த மாரி
பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டிச் பண்ணும்போது கையில் ஏதாவது ஒரு ஊசி, மோட்டா ஊசி இல்லை உங்களுக்கு எது இருக்கோ அந்த ஊசி எடுத்து இதை பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போடும்போது உள்ளே துணி மடிஞ்சு இருந்ததுன்னா அது லைட்டாக அப்படியே உள்ளே குத்தி நீக்கி விடணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்த இடம் கரெக்டாக போட்டுக்கோங்க. தையல் வந்து கரெக்டாக அந்த எஜ்ஜில் வரணும். அந்த ஓரமாக தான் தையல் வரணும். தையல்லாம் ரொம்ப தள்ளிலாம் போடக்கூடாது. அந்த ஓரத்தில் அப்படியே எஜ்ஜில் போடணும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் துணி உங்களுக்கு மடிஞ்சு உள்ளே இருக்குது அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துல இந்த ஊசியை குத்தி துணியை கிழிக்காமல், துணியில் ஓட்டை போடாமல் பொறுமையாக நீக்கி விட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு மடிஞ்சிருக்கோ அந்த ஊசியை வச்சு லைட்டாக நீக்கி விடுங்க. துணி கிழிச்சிடக்கூடாது. பொறுமையாக இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே சேம் இதே தான். இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்தீங்களா, அதை நீக்கி விட்டு பொறுமையாக அந்த எஜ்ஜிலேயே போட்டு போட்டு எடுத்துகிட்டு வாங்க. நம்ம எப்போவுமே ஒரு மாடல் தைக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப பொறுமை வேணும். நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம மாடல் தைக்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். 2 ப்ளவுஸ் தைக்கிற நேரம் ஆகும். அப்போ நம்ம பொறுமையாக அதை செஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ரொம்ப பொறுமை வேணும். அந்த டைலருக்குலாம் ரொம்ப பொறுமை வேணும். கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு. எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அன்பாக வருவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் கோவமாகவும் இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லார்கிட்டையும் அன்பாக தான் இருக்கணும். அன்பாக இருந்தால் மட்டும்தான், சிரித்த முகத்தோடு நம்ம பேசினா மட்டும்தான் நம்மளை தேடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைகளாக தைச்சாலும் நம்மளை தேடி வருவாங்க. நமக்கு கண்டிப்பாக டைலருக்கு ரொம்ப பொறுமை வேணும். துணி தைக்கிறதுலையும் சொல்கிறேன், கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுலையும் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு கடை வச்சு நடத்துகிறதுக்கே கண்டிப்பாக ஒரு பொறுமை வேணும். இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. துணியெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே நீங்கள் இந்த தையலை போட்ட முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கைடு அளவு தையல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த தையல் வேண்டாம் நான் நினைக்கிறேன். இந்த எஜ்ஜு தையலே போதுமானது. இதுவே உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக அந்த எஜ்ஜில் போடுறதுனால ரொம்ப பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்லாம் திருப்பும் போது ஒரு குத்தாக தான் தையலை நம்ம இறக்கணும். ரொம்ப பொறுமையாக தான் கொண்டு போகணும். இதுக்கெல்லாம் நம்ம அவசரப்படவே கூடாது. கஸ்டமர்கிட்டையும் இந்த மாதிரி நம்ம டிசைன் தைக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் டைம் கேட்டுக்கோங்க. உடனே இந்த மாடல்லாம் உடனே தைச்சி கொடுக்க முடியாது. இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்ததெல்லாம் இருக்கும். அதனால ஒரு 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கேளுங்க. டைம் வாங்கி பொறுமையாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் அழகாக நம்ம தைச்சி கொடுக்குறோமோ, நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோமோ அதை பார்த்து தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம முடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. பெண்கள் வந்து வீட்டில் சும்மா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது நம்மளுக்கு தேவையானதை நம்ம சம்பாரிச்சிக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து இன்னொருத்தங்க கை எதிர்பார்த்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வேலையில் நம்மளுக்கு என்ன தெரியுமோ, இந்த வேலை அந்த வேலைலாம் கிடையாது. என்ன வேலை தெரியுமோ வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணுற மாதிரி பண்ணணும். எனக்கும் 3 பசங்க இருக்காங்க. பசங்களை வச்சுட்டு நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். இப்போ பெரிய பெரிய பசங்க தான். நான் இந்த தொழிலை வந்து 20 வருஷமாக செய்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம முடிக்க போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. அந்த கார்னர் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி ஒரு தையலை போட்டுடலாம்.
சுற்றி நம்ம அந்த லைனிங் வந்து எப்போவுமே நம்ம மேலே போட்டு அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே வந்து எவ்வளோ மடித்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம், இடுப்பு பகுதி எவ்வளோ மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம மடித்து பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் அப்படியே மடிச்சுக்கோங்க. இடுப்பு மடித்து அப்படி நம்ம தையல் போடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும்படி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்க்க நம்ம ஏன் லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ண தான் அடுத்தடுத்து அப்படியே அந்த நம்ம சேனல் வந்து போகும். இல்லைன்னா அப்படியே ஒரு 2 3 பேர் 4 பேர் என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் தான் போகும். நீங்கள் லைக் பண்ண நம்ம சேனல் அப்படியே போகும். அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்காக தான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக இந்த பிசுரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ஈஸியாக இருக்குது இல்லை ஏதாவது குறைனாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். எனக்கும் நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க. 20 வருஷம் தைக்கிறேன்றனால எல்லாமே தெரிஞ்சிருக்கோன்றது கிடையாது. உங்களுக்கு நிறைய தெரிஞ்சதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். அந்த வளைவுலாம் உங்களுக்கு கரெக்டாக வரும், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து மணி கட்டிக்கலாம். மணி கட்டணுன்னா கட்டலாம், இல்லை பால் வைக்கணுன்னா வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது பைப்பிங் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். நம்மளுடைய இது தான். கஸ்டமர் வந்து இந்த மாடல் தைச்சி கொடுங்கன்னாங்க, இன்னும் நம்ம இதை அழகுபடுத்தணும் அப்படின்னாலும் நம்ம அழகுபடுத்தலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், நடுவில் அங்கங்கே ஒரு மணி கட்டிக்குங்க, இல்லை 3 மணி கட்டினாலும் அழகாக இருக்கும். என்ன மாடல் வேணாலும் வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.